ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டாக தான் எடுத்து வந்திருக்கேன். அது என்னன்னா, இந்த வீடியோ தமிழ்ல பார்த்தீங்க, ஒரு மாடர்ன் தமிழ் வந்து எப்படி வந்து உங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் தான் உங்கள் தமிழ் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ உங்கள் மொபைல் இருக்க குரோமா ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் எடிட் பண்ணலாம், லேப்டாப்லேயும் எடிட் பண்ணலாம். போயிட்டு கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வர்ற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணாதீங்க. ப்ரௌசரில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே உள்ள வந்தோடனே உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லும். இந்த இடத்துல நான் வந்து என்னோட ஐடியா வந்து இமெயில் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கீழே இது வரைக்கும் நான் க்ரியேட் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணோம், இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து யூடியூப் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே நிறைய டிசைன்ஸ் உங்களுக்காக இருக்கும். பார்த்தீங்களா, இதில் வந்து இப்போ சி ஆல் இந்த இடத்துல சி ஆல் இருக்குல்ல, இது சி ஆல்னு கொடுத்துருங்க. கொடுத்தோடனே இதில் மட்டும் 15,000 டெம்ப்ளேட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். 15,000 டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஆமாங்க, இதில் வந்து இப்போ சும்மா அந்த ஃபஸ்ட்டு இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கேயும் சில சஜஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கஸ்டம் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணோடனே வந்து அது ஒரு எடிட்டிங் ஆப்ஷனுக்கு போயிடும். பாருங்களேன், இப்போ இதை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இதை ரிமூவ் பண்ணுறனாலும் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த இடத்துல டாப் 10 அப்படின்ட்டு என்னோட டாப் 5ன்னு கூட போடுறேன். இது மாதிரி போட்டு இது பண்ணலாம். இந்த இடத்துல டிசைன்ஸ் பண்ணால் இது சம்மந்தப்பட்ட சில டிசைன்ஸும் இங்கே இடத்துல காட்டும். இங்கே ஃப்ரீயாக இங்கே ப்ரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை மட்டும் வந்து காசு கட்டி யூஸ் பண்ணும். மற்றதில் ஃப்ரீங்கிறது வந்து நிறையா இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இதுலேருந்து எடுத்து இது பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு கீழே எலமெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி டிசைன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து டெக்ஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலான டெக்ஸ்ட்டும் இருக்குது. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஸ்டைலில் வேணும் அதுக்கான ஃபாண்ட் இங்கே இருக்கும். இது வந்து ப்ரீமியம்காக இருந்தது பிராண்ட் வந்து அப்லோட் வந்து உங்கள் லேப்டாப்லேருந்து ஏதாவது இமேஜ் அப்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது. அடுத்து நீங்கள் ஏதாவது வரையணுன்னா இந்த மாதிரி எடுத்து இப்படி வரைஞ்சிக்கலாம். அதான் அடுத்த ப்ராஜெக்ட். இது வரைக்கும் உங்கள் மொபைலில் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் இந்த இடத்துல லோட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து சர்ச் பண்ண உள்ளே வந்ததுக்கப்புறம் லாகின் பண்ணிவிட்டு யூடியூப் தமிழ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தமிழை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் தமிழ்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. பார்த்தீங்க இப்போ இந்த ஃபாண்ட் மாற்றினாலும் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபாண்ட்டும் நிறைய ஃபாண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய ஃபாண்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே இருக்குது. ஃபுல்லாகவே ஃப்ரீ ஃபாண்ட் தான். நிறைய ஃபாண்ட் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டைம் நம்ம வந்து நம்ம ஃபாண்ட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான தமிழ் உங்கள் க்ரியேட்டிவில் செம்மையாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து க்ரியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நான் போகிற தமிழ் கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேன்வாவில் மட்டும் தான் நான் ரெடி பண்ணேன். ப்ரீமியம் கட்டி எதுவுமே பண்ணுறதில்ல, வெறும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது மட்டும் தான் நான் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கேன்வாவில் ஒரு புது டெக்னிக் வந்து ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆள் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.